விட்டு சொல்லணும்னு சொன்னா இதுல வைக்கப்படுறது ஒன்றுமே இல்ல. சுத்தி நடக்கிறதே எஸ்கே பிளாக்ன்ற அந்த யூடியூப் சேனலாலதான். எல்லா உடம்புலையும் இதே மீறல் கிட்டியன் இருக்கு. மாட்டு உடம்புல செக் பண்ணி பார்த்தா சீமேந்தும் கல்லும் மண்ணும். எனக்கு குடும்பம் இருக்குது, அம்மா இருக்கிற, அப்பா இருக்கிற, சகோதரங்கள் இருக்குது. வெளிநாட்டுல கூட சில ரிலேஷன்ஸ் இருக்கிறேன். எல்லாரும் இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், சந்தோஷமான படிக்கிறேன்னு சொன்னா முழுக்க எஸ்கே பிளாக் தான். உங்களோட குரலை கேட்டாலே ஒரு எனர்ஜி ஒன்று பிறக்கும். நான் அனுமானமா கொள்ளுறானேடா நீ. எவ்வளவு நேற்று மாத்திட்டேன் அக்கௌண்ட் 27. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஆள் வேலைக்கு போக நிற்காதானே. அவ்வளோ இடத்துல எவ்வளோ பேருக்கு வீடியோக்கள் எடுத்து போகிறோம். நம்மளோட வீட்டே வேலை செய்கிறான்னு ஒரு ஆள் இப்படி கேட்கும்போது கட்டாயம் அதை மறக்கலாது. மஜாஜில் 80-100 கூட்டினா என்ன அப்போ நடக்கிறோம். இல்லை மெயினான விஷயம் டீசலை கூடுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக எல்லா சாமானும் பில் ஓடும். எஸ்கே பிளாக்ன்ற அந்த யூடியூப் சேனலால தான் லைஃபே மாறினது. நான் அடிக்கடி சொல்றேன்னா தூக்கு காவடி எடுப்பாங்க எடுத்து போட்டு மற்ற என்ன மாதிரி கேம்பஸ்ல என்ன மாதிரி லவ் அலைஞ்சிட்ட மாதிரி அதைதானே பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி வருது இல்லையா? இல்ல முதல்ல எல்லாம் ஓகே பிரச்சனை. இப்ப யூனிவர்சிட்டி இப்ப எதுவும் பாவிக்கல நீங்க? யாரா இருந்தாலும் கஷ்டம்ன்றது உண்மைதானே. அப்பா இந்த வீடியோ கேக்கல காட்டின அந்த எமோஷனல் ஃபீல்ன்றது அதுக்கு 20 லட்சம் இல்ல 20 கோடி இருந்தாலும் வீடாகாது. முன்னம் 13 வாங்கிதான் இப்ப நீ தான் எங்களை மெயின் பேக் ஐடியா மாறி இருப்பேன். 1000-1500 ரூபா சேமிச்சு ஒரு நகை செய்யறேன்னு சொன்னா எத்தனை மாசம் தெரிஞ்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்கிளி. நான் கவிதாஸ். அப்பா குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேன். ரொம்ப குளிச்சிட்டேன். நீங்கள் நேற்று அப்போ நான் திருப்பி குளிக்கிறோம். நீங்கள் குளிக்கல, இப்போ குளிச்சாச்சு. ஓகே, அப்போ என்ன சொல்கிறது, பழமைய மாதிரியே வீட்டு வேலைகள் என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. அப்போ இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துச்சுது. பார்த்தீங்க சொன்னால் ஹலோன்னு சொல்ல அண்ணா நான் ரஜீவன் கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இன்றைக்கி எஸ்கேவியூக்கு வீடியோ எடுப்பீங்க தானே அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் ரோம் டயர்னு கேட்க ஒரு அடுக்கே எனக்கு மறக்காம கோல் பண்ணுங்க, ஒரு விஷயம் கதைக்கணுமெண்டேன். அப்போ என்னடாண்டு கேட்க, இல்லை நீங்கள் கோல் பண்ணுங்கன்னு ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ நானும் அதை என்னன்னு சொல்லி கேட்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் ஒரு ஆர்வம் இருக்காதானே. அப்போ நான் சொன்னேன், சரி நீ வை, நான் உனக்கு வீடியோ எடுக்கக்குள்ளே கோல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இப்போ நாங்கள் ரஜீவனுக்கு கோல் அடிப்போம். என்ன விஷயம் அவன் கதைக்க போகிறான் அப்படின்றத கேட்போம். சரியோ? பில்லங்கம்மா காய்க்கிறான் வரியாது காய்ச்சா தான் எங்களோட ஆயுதங்களை ஏன்னாக்கிறீ நீங்கள் அப்படி என்ன தெரியல. அப்போ கேட்க போகிறான் அவன். அதுவும் வீடியோவில் கேட்க, அதுவும் எஸ்கேவியில் அவன் கேட்க மாட்டேன். நீங்கள் ஏதாச்சும் கதைங்க. என்ன நிலவரங்கள் என்ன ஆகும்? என்ன வேலையா சாமான் பில்லியன் டக்குனு சீமத்துக்கு 200 ரூபா கூட்டியாச்சு. இன்னும் கூடும். பெட்ரோலுக்கு 2க்கு புறம் குடிக்கும் இல்லை என்ன அப்பவுமே அப்பா என்னடா மஜாஜில் 80-100 கூட்டுனா என்னப்பா நடக்கிறேன். இல்லை பெட்ரோலுக்கு கூடனா கூட பரவாயில்ல. மெயினான விஷயம் டீசலை கூடுனா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக எல்லா சாமானுக்கும் பில ஓடும். மரக்கரைக்கெல்லாம் பில ஓடித்தான். நேற்று நீ சொல்ல போனால் தனியார் வாகனம் ஓடுவே இருக்காது. எது தனியார் வாகனங்கள் ஓடும் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கூட்டணும். ஒரு ஆசை பண்ணுறான் இல்லையே. இது எரிபொருளுக்கு விலை ஓடினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே கூடும். ஏன்னு சொன்னால் போக்குவரத்துன்ற அத்தியாவசிய அடிப்படை தேவைகளில் உண்டாக இருக்கிறதால போக்குவரத்து எல்லாத்துலேயும் பங்களிப்பு செலுத்துறதால கட்டாயம் எல்லாத்துக்குமே விலை கூடும். ஈவன் நாங்கள் தொட்ட எல்லா சாமானுக்குமே விலை கூடும். இனி வரும் நாட்களில் மக்கள் என்னென்று சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது உண்மையிலே தெரியலை. அதுலேயும் அந்த நிரந்தரமான ஒரு சம்பளம் எடுக்கிறவங்கள சரியாக அஃபெக்ட் பண்ண நிரந்தரமானன்னா எல்லாருக்குமே ஏன்னு சொன்னால் இந்த விலைகள் எல்லாம் உலக நாட்டு பிரச்சனையால் சடுனாக கூடிடும். ஆனால் சம்பளங்கள் அப்படி கூட்ட மாட்டாங்க. அப்போ அதால் வருமானம் அப்படியே இருக்க செலவு கூடினா பார்த்திங்கன்னு சொன்னால் அது எல்லாரையுமே பாதிக்கும். இவனோட இந்த கதைக்கு போனால் அவன் எடுக்கிறான் இல்லை லெக்ஸஸில் இருக்கான் போல. அதுவும் ஒரு கெப்பிடாமல் ஒரு கொஞ்ச நாள் கூடி
ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சீரான நிலைமையில நாடு போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி வரும் ஒரு இடி. அப்படி வந்து இப்போ ஒரு கொஞ்ச காலமாக இதே ஒரு சுச்சுவேஷன். ஒரு கொஞ்ச காலம் கூட நிம்மதியாக வாழ்ந்து கொள்ள நிலைமையாக இருக்குது. அது இனியும் என்னென்ன ஆறு தெரியும். அதுலேயும் என்ன ஜோக்கண்டா கூட்டைக்குள்ளே 100 ரூபா கூட்டுவாங்க, குறைச்சா 10 ரூபா கொடுப்பாங்க. ஹலோ ஓமண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? இருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். யூனிவர்சிட்டியில நிக்கிறேன் நான். எக்ஸாம்கள், அப்ப எக்ஸாம்களுக்கு படிச்சுட்டு அப்படியே இருக்கிறேன். நான் கேட்கவே இல்லை எங்க நிற்கிறேன். இல்ல ஒரு கேள்வி கேட்டா எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சிருவானு இல்ல. அப்போ மிச்சத்தையும் சொல்லு, நான் கேட்க முன்னமே. என்னத்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. சரி, நான் என்ன நினைக்கிறேன். இப்போ நீ என்ன நினைச்ச? என்ன கால் பண்ண சொன்ன நீ சொல்லு, என்ன விளக்கம்? ஓகே, என்னன்னு சொன்னால் இப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்ப 4 மாசம் முடிஞ்சது. 4 மாசம் அங்கே இருக்கிற வீட்டை ஒரு இல்லை. இல்ல வீட்டை போய் தான் பாருனா நான் யூனிவர்சிட்டி இயர் வந்து அகாடமி இயர் வந்து 4 மாசம் முடிஞ்சது. சரியா? எக்ஸாமும் வேற போகுது. ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் எக்ஸாம் எழுத போறோம். நாளையில இருந்து தொடங்குது. அப்ப என்னென்றால் பெரிய சந்தோஷம் எனக்கு. எஸ்கே பிளாக்ன்ற அந்த யூடியூப் சேனலால தான் லைஃபே வந்து மாறினது. நான் அடிக்கடி சொல்றேன்னா, அதே மாதிரி யூனிவர்சிட்டி லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தது. என்னன்னு சொன்னா, பினான்சியல் ரீதியா வந்து எங்க வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இல்ல தாண்டி ஒரு தடவை. அப்ப அந்த பிக்ஸ்ல இருந்து வர காசு எடுத்து செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்னோட பர்சனலா அவங்கள்ட்ட நம்பர் வேண்டி கதைச்ச அந்த அம்மா எல்லாம் வந்து எனக்கு லேப் எல்லாம் வாங்கி தந்தவா. அப்ப அசைன்மெண்ட் அதை செய்யறதுக்கும் அந்த லேப் வந்து நிறைய ஹெல்ப்பா இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ற போன் வந்து ஒரு பர்த்டேக்கு சிவராமண்ணா வாங்கி தந்தவர். சிவராமண்ணா கிடையாது? ஓ, இது எப்படா பழந்த? உங்களுக்கு நான் சொன்னேன், நான் ஒரு போன் ஒன்று வாங்கி தந்தேன். ஒரு வீடியோ ஒன்றுல சொன்னேன் நான் உங்களுக்கு. என்ன தெரியும், சுத்தி நடக்கிறதே வந்து எஸ்கே பிளாக்ன்ற அந்த யூடியூப் சேனலாலதான். அப்ப அது வந்து பெரிய சந்தோஷம் எனக்கு. ஒரு மன நிறைவோட படிக்கிறதுக்கும் இதுன்றதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நிறைய ஹெல்ப்பா இருக்குது. நிறைய ஹெல்ப் பண்றதை விட நிறைய பேர் சொன்னவே, அண்ணா நீங்க டிசேபிள் ஸ்டூடெண்ட் தானே, போனா நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் எங்களோட வேலை செய்யற சில ஆர்கனைசேஷன்ஸே சொன்னது. ஆனா வந்து கடைசி நேரத்துல யாருமே வந்து அதை இன்ட்ரெஸ்டா செய்யல. நான் படிக்கிற ஹாஸ்டல், நான் முதல்ல படிச்ச ஹாஸ்டல் வந்து என்னோட சப்போர்ட்டா இருக்கணும். அது தவிர வேற ஆட்கள் ஒரு தரம் ஒன்றும் செய்யல. மற்றது வீடியோக்கு போன நீ இதுண்ட நீ என்று கூட சில பேர் கேட்டு சண்டை பிடிச்சேன் அந்த நேரம். ஆனா இப்ப நான் வீடியோக்கு போனதாலதான் ஒரு பினான்சியல் ரீதியான சப்போர்ட் கிடைக்குது. அதை விட ஒரு ஆறுதல் கிடைக்குது. அது லண்டன்ல இருக்கிற அந்த அக்கா வந்து லண்டன் அக்கா வந்து ஹோல் பண்ணி கேப்பா, என்ன தம்பி செய்றீங்க, படிக்கிறீங்களோ இந்த மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி லவ் வேண்டி தந்த அம்மாவும் வந்து அடிக்கடி எடுத்து விசாரிப்பா என்ன மாதிரி என்று. அப்ப உண்மையாவே எங்களை மாதிரி ஆட்கள் வந்தோன்னா படிக்கிறதுன்றது முன்னுக்கு வாரதுன்றது பெரிய சேலஞ்ச். இப்ப அதுக்கு நடுவில் இந்த காசுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குமென்னு சொன்னா எங்களால எழும்பவே இயலாது. அதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் உங்களை கடவுள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன சொல்றது, அவளுக்கு என்ன கதைக்கிறதுன்னு தெரியல. நான் உண்மையாவே உயர்ந்த ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். மற்றது இப்ப கூட அவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்க. அந்த பிள்ளைங்க அந்த தங்கச்சின வீடியோ எல்லாம் பாக்கணும். அப்ப நிறைய ஹெல்ப் பண்றீங்க. மற்ற சில பேர் சொல்லுவீனம்ண்ணா, அப்ப கிருஷ்ணா வந்து காசு அடிக்கிறதுக்கு தான் வீடியோ போடுறது அப்படி இப்படிலாம். அப்ப காசு அடிக்கிற நீங்கன்னு சொன்னா நீங்க இப்பயுமே பழைய மாதிரி செய்யலாம். எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க கொடுக்குறோம்னா நீங்க உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஓப்பன் இதுதான் வந்து மைண்ட் தான் வந்து பேஸ்புக்ல எல்லாம் வீடியோ போட்டு அது அவைகளுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி அவை சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இதா செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்கட மக்கள்ல வச்சிருக்கிற ஒரு அன்பு தானே. அப்ப இப்ப காசு அடிக்கிறேன்னு சொன்னா நீங்க முதல் செஞ்ச மாதிரி செய்யலாம்னு சொன்னா அப்ப முதல் அடிச்சேன்ற ஒத்துக்கொள்றியோ? இல்ல முதல் செஞ்ச மாதிரி வீடியோ செஞ்சு அப்படியே நீங்க கொண்டு போயிருக்கலாம். அது காசு அப்பயும் காசு அடிக்கல இப்பயும் காசு அடிக்கல. பட் ஆனா அப்படியே நீங்க செய்திருக்கலாம். என்ன சொல்ற, அவைய சொல்றது உண்மை அப்படின்னு சொன்னா வந்து அப்படியே செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து ஒரு தரம் ஒரு சின்ன இத கூட வந்து உங்களுக்கு எதிராக கதைக்கலாமே. அப்ப இது வந்து என்னன்னா, இப்ப நீங்கள்
உங்களோட நோக்கம் வந்து நீங்க காசு அடிக்கணும்ன்றதா இருந்திருந்தா நீங்க அப்படியே வந்து இருந்திருப்பீங்க தானே. அதுதான்டாப்பா. ஆனா இன்றைக்கு வந்து காணாம போயிருப்பீங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் அவ்வளவு விதிகள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கும் வந்து நான் மக்களுக்காக வேலை செய்யணும். மற்றது இன்னுமே வந்து உங்களோட அந்த இது சம்பந்தமா ஜெயிலுக்கு போன விஷயம் சம்பந்தமான சரியான முடிவு வந்து கிடைக்கல. என்ன வேணும்னாலும் இன்னும் வந்து பிரச்சனைகள் வரலாம். அப்படி இருந்தாலும் வந்து இப்பயும் உங்களை அந்த ஜோக்கா கதைக்கிறது ஆக்களை சிரிக்க வைக்கிறது அந்த மைண்ட் செட் வந்து இன்னுமே இருக்குது. உண்மையாவே எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வந்து பேசிக்கா வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஒரு அன்பு தேவை, ஒரு ஆறுதல் தேவை. அப்ப கவலையா இருக்கிற எங்களை சிரிக்க வைக்கிறதா எங்களுக்கு மெயின் வந்து. காசுன்றது யாருக்கும் கொடுத்துட்டு போகலாம். நானு அதான் பார் ஒன்று நீ எவ்வளோ நேற்று மாற்றிட்டேன் உனக்கு அக்கௌண்ட் 27,000 பரவாயில்ல நல்லா கேட்குறேன். சரியா சரியா இல்ல நீங்க 27 மாத்தினது இருக்கட்டும் சொல்றாங்களே சில பேர் சொன்னாங்களே என்ன 13 வாங்கினீங்களான்னு சொல்லி அரவாசி ஏன்னா அதுதானே அதான் அப்ப அப்படி போகுது. 13 வாங்கினேன்னு சொன்னா இப்ப என்ன சொல்ற என்னதுக்கு நீங்க எப்படி வீடியோ எல்லாம் போகணுமா? முன்னம் 13 வாங்கிதான் இப்ப நீ தான் எங்களை மெயின் பேக் ஐடியா மாறி இருப்ப. அதுதானே நீ என்ன சாதாரணமான ஆளா? அப்படி இல்ல. அப்ப என்னென்றால் பெரிய சந்தோஷம் எனக்கு. இதெல்லாம் நேர்ல வந்து வீடியோல கதைக்குதான்னா விருப்பம் என்னென்றால் யூனிவர்சிட்டி படிப்புகள் சொல்லி அப்படி இருக்கிறோம். ஆனா வருவோம், கட்டாயம் வருவோம். அந்த லேப்ல இருந்து எல்லாத்தையும் தீ கொண்டு வருவோம். உண்மையாவே வெக்கத்தை விட்டு சொல்லணும்னு சொன்னா இதுல வெக்கப்படுறது ஒன்றுமே இல்ல. எனக்கு இப்ப 27 வயசு. எனக்கு வந்து குடும்பம் இருக்குது, அம்மா இருக்கிற, அப்பா இருக்கிற, சகோதரங்கள் இருக்குது. வெளிநாட்டுல கூட சில ரிலேஷன்ஸ் இருக்கணும். எல்லாரும் இருந்தாலும் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சந்தோஷமானு படிக்கிறேன்னு சொன்னா இந்த திறமையால யூனிவர்சிட்டிக்கு வந்து நான்ன்றது உண்மையா இருக்கலாம். ஆனா யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்து படிக்கிறதுக்கு வந்து எல்லா வகையாலையும் பொருளாதார ரீதி அப்படி இப்படின்னு பாக்கியக்குள்ள வந்து முழுக்க எஸ்கே பிளாக் தான். ஐயோ சாப்பாடு தேவையில்லை போகலாம். நாங்க எப்பயும் இருக்கணும். இப்படி நான் உங்களோட கதைக்கிறதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை. சிலவிட பேட் கமெண்ட்ஸ் எழுதுறார்கள் இல்லையா, என்ன பிள்ளையா நினைக்கிறார்கள் யோசிப்பு நம்ம ஏதோ ஒன்று தேவை போல அதான் தம்பி இப்படி கிருஷ்ணாட நெஞ்சு நக்குறான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. என்னன்னா நாங்கள் இப்பயும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்களால. அப்ப அதால வந்து அதை நாங்க அடிக்கடி சொல்லணும். சொன்னாத்தான் அது உண்மைதான். ஆனா ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இன்றைக்கு வந்து அதுவும் பெட்ரோல் விலை ஊற நேரத்துல இதாக கிடக்குறாங்க. அப்படி இல்ல, பெட்ரோல் விலை கூடுற நேரம் வேண்டி இல்ல. சில விஷயங்கள் இப்ப என்ன சொல்றது எல்லா விஷயத்துக்கும் என்கரேஜ் பண்ணணும் மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடைமுறையிலேயே இது நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள். இப்ப உதாரணமா ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு தேவைன்னு சொல்லி அவையில் எவ்வளவு உடகத்துக்கு போயிட்டு விரைக்கல. நீங்க 6 நாள்ல வந்து 27 லட்சம் சேர்த்து கொடுத்தன்ற நீங்க வந்து மனசாட்சி இருக்கு தம்பி. அவ்வளோ தெரியும் தானே. 6 நாள்ல 27 லட்சம் இல்லடா. 6 நாள்ல 6 நாள் இல்ல 5 நாள்லயே அந்த 50 லட்சம் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆனா என்ன சொல்லலாம் பிரச்சனை, உதவி செய்யறவங்களை வந்துட்டு நாங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்றால் இப்ப அவாக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கால வேற உதவிகள் தொடர்ந்து போய் கொண்டிருக்குமேல்லோ. அப்ப அதால நான் எந்த சைட்டால வாரதை கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணா அப்ப கணக்கா முடியுமெண்டு. அதுதானோ இப்படியான விஷயங்கள் நடக்கல. இதுகளை நாங்கள் இப்ப உங்கள்ட்ட நாங்களும் உதவி வாங்கினாங்கள் என்ற வகையில எங்களுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. 20 நாள்ல 20 லட்சம்ன்றதும் ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இந்த பேஸ்புக்ல போட்டு அப்படி இப்படி எல்லாம் நீங்க எடுக்கல. எனக்காண்டி நீங்களும் நிறைய தரம் கதைச்சிருக்கிறீங்க. அந்த கதைச்ச நீங்கன்றதை விட நீங்கள் அந்த இந்த வீடியோ எடுக்கல காட்டின அந்த எமோஷனல் ஃபீல்ன்றது அதுக்கு வந்து 20 லட்சம் இல்ல 20 கோடி இருந்தாலும் வீடாகாது. உண்மையாவே அன்னைக்கு நீங்க உண்ட நம்பரை கொடுத்திருந்தா உனக்கு எடுத்த படம் முடிஞ்சிருக்கும். நீ என்ன என்னோட எப்படி கேக்குறேன்னா எடுக்கிறாங்களோ எப்படி கேட்சிருப்பேன். அன்றைக்கு வந்து என்ன சொல்றது, நீங்கள் அழுததுதான் வந்து இன்னைக்கு நான் சிரிக்கிறதுக்கு காரணம் நினைக்கலாமே. அது வேற சந்தோஷம். அதால நாங்க இருப்போம், கட்டாயம் இருப்போம். நீங்க நல்லா இருக்கும். முதல்ல எல்லாம் ஓகே பிரச்சனை. இப்ப யூனிவர்சிட்டி இப்ப எதுவும் பாவிக்கிற நீங்க ஒன்றும் இல்ல சிலவள யாரும் வினைப்பாங்க பாவிச்சு போட்டு திடீர்னு ஞாபகத்துல அடிச்சு கதைக்கிறான். அறியாண்டு அப்படி இல்ல அது பாவிச்சு போட்டு கதைக்கிறாக்கள் இந்த யாருன்னு சொன்னா நம்மட இந்த காருக்குள்ள 50 பவுன் வச்சிருக்கிறேன். அதுவும் அப்ப பாக்குறேன் 20 மில்லியன் காருக்குள்ள வச்சிருக்கிறேன். அங்கால 20,000 போட்டீங்கன்னா 40 லட்சம் கொண்டு தருவேன். அப்படியான அப்படியாக்கல விளம்பி நில்லுங்க பாப்பம் பண்றாக்கெல்லாம். பாடி காயா நீ முந்தி கூட பாவிக்கிறேன்னு தெரியும் தானே. நான் சும்மா பாடி கேட்டான் குறைக்காயா இதுல என்ன இருக்கு உண்மையா கேக்குறதுல
அதான் கதையும் பிள்ளைங்கள நமக்கு சரியா நினைக்கிறேன். எனக்கு விளங்கிட்டுதான் நான் என்னடா நான் இப்ப உங்களோட ரூட்லயே வரணும்னு பாக்குறேன். அது சரியா ரைட். அப்படி வர நீ என்ன செய்யறது, நடிகர்கள் நாங்கள் சீரியஸாவே கதைச்சு கொண்டிருக்க கூடாதான், நாங்களும் சிரிக்கணும். அப்பதான் யோசிப்பாங்களோ ஓகே அப்ப கிருஷ்ணா செய்யறது வந்து அவைகளுக்கு பிடிச்சிருக்கு. கட்டாயம். அப்ப சாப்பிட்டியோ நீ? ஓ சாப்பிட்டு குரல்ல நல்ல எனர்ஜி தெரியுது. காலையில உங்களோட குரல்ல கேட்டாலே ஒரு எனர்ஜி ஒன்று பிறக்கும். நான் ஐயோ அனுமானமா கொள்ளுறானேடா நீ. உங்களோட குரல்ல கேட்டா புது எனர்ஜி ஒன்று பிறக்கும். அப்ப சந்தோஷம் ரஜீவன். உண்மைக்கும் வந்து இவ்வளவு விஷயங்களை நீ கதைச்சது வந்துட்டு உண்மையிலேயே எங்களுக்கான ஒரு பெரிய வெற்றிக்கான வந்து அடையாளம்டாப்பா. மறுபடியுமாக நன்றி. இப்பயுமே இருக்கிறோம், இப்பயுமே இருப்போம். மற்றது நீங்க போடுற டிபாசிட்டுக்கான சர்டிபிகேட் இப்பயுமே என்கிட்ட இருக்குது. அதை எப்ப வேணும்னாலும் நாங்க காட்டலாம். ஏன் அதை கொண்டு வீட்டை வச்சு இல்ல இங்க இல்ல வீட்டை இருக்குது. சரி அப்ப என்ன நான் என்ன சொல்ல என்னத்துக்காண்டி இதை சொல்றேன்னா, அந்த 13 லட்சம் அடிச்ச 14 லட்சம் அடிச்சதுன்றதெல்லாம் பொய்க்காத. நாங்க அதை எப்பயுமே வந்து எவிடன்ஸோட நாங்க அதை ப்ரூவ் பண்றதுக்கு காத்திருக்கோம். அது உலகம் 1000 கதைக்கும் நேடா ஒருவேளை எல்லாம் நாங்கள் கணக்கு அடிக்கிறோம். இப்ப கூட பேர் இப்ப இங்க இருந்து வந்து இப்ப அல்லப்பட்டிக்கோ சங்கானைக்கோ இல்லாட்டி எங்க ஊர் ஆத்துறைக்கோ ஒரு ஆள் உதவிக்கு அடிக்கன்னு சொன்னா அது பெட்ரோல் விலை கூடினால குறைஞ்சாலும் நீ போகத்தான் வேணும். வந்து இப்போ அதெல்லாமே வந்து நாங்கள் தான் அப்போ செய்கிறோம். யோசிச்சு பாருவோம். அப்போ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இல்லாட்டி பக்கத்து ஏரியாவில் கொண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு தர மாட்டீங்கன்னு கேட்குறாங்கல்லாம் கணக்கு. நிச்சயமா வந்து இப்ப இந்த இடத்துல நான் 2 விஷயத்த நான் வந்து சொல்லணும். என்னன்னா, கிருஷ்ணானோட உதவி வாங்கினாக்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப இந்த வீடியோவை போய் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப நீங்களும் வந்து கிருஷ்ணானாக்கு கால் பண்ணி கதைங்கோ. அவர் வந்து முடிஞ்சா உங்களை வீடியோல நினைச்சு கொள்வார். நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதால எப்படி மாறி இருக்கிறீங்கன்ற சம்பந்தமா சொல்லுங்க. இந்த அப்பதான் வேட் கமெண்ட்ஸ் எழுத யோசிக்கிறவங்களுக்கு வந்து விளங்கும். ஓகே இவனால வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்க எல்லாம் எங்கேயோ இருந்த நாங்கள் எங்களை கொண்டு விட்டது கிருஷ்ணானா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், வெளிநாட்டு உறவுகள் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் எழுதிட்டாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லியோ நீங்க சோர்ந்து போகாம இப்பயும் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. இன்னுமே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண முன்வரணும், முன் வந்து செய்யணும். அந்த இதால வந்து வாழ்றது வந்து கிருஷ்ணாவோட குடும்பமோ இல்லை அவங்களுக்கு வந்து யூடியூப் வருமானம்ன்றது தாராளமா காணும். ஆனா வந்து ஏழை மக்கள் வந்து வாழ்வினம் அந்த ஏழைண்ட சிரிப்பண்ணதை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத உண்டு. அதால வந்து நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லியும். இப்ப இணைச்ச மாதிரிக்கெல்லாம் வந்து இல்ல அப்படியெல்லாம் ஒரு மாற்றமே இல்லை. சனம் இந்தா என்ன சொல்றது, தேவைக்கும் அதிகமா மக்களுக்கு இந்த என்னதான் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் உலக நாடுகளில் பிரச்சனை வந்தாலும் இங்க உள்ள ஆக்களுக்கு இங்க உள்ள உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவ்வளோத்துல உண்மையிலேயே கொட்டி கொடுக்குறதுக்கு வந்துட்டு ஆக்கள் இருக்கிறாங்கள்ட்ட. அதில் மாற்றமே இல்லை. இப்போ கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னே கேண்டாவில் இருந்து ஒரு அண்ணாவரை அடித்தவர் அந்த அச்சுவேலி பிள்ளைக்கு வந்துட்டு காசு அனுப்புறாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், அண்ணா அப்படி வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்துட்டு நெருங்கிட்டுது. மற்றது வந்து யூகேலேயும் வந்துட்டு ஒரு 2500 பவுண்ட்ஸ் ரைசிங் ஒன்று செய்கிறாங்களாம். அப்போ அதெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 50 வந்துடும். அதால் நாங்கள் உங்களோட உதவியை வேறு ஆக்களை பயன்படுத்துவோம். நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. நாங்கள் வேறு ஆக்களை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியாண்டு. மற்றது விசேஷமா இன்னும் ஒற்றே ஒரு குட்டி விஷயம், என்ன நான் நிறைய கதைக்கிறேன் யோசிக்காதேங்கோ. என்ன எங்களுக்கும் பொறுப்பிருக்கின்ற வாயில்தான் கதைக்கிறேன். ஒரே ஒரு குட்டி விஷயம், வீடியோ கால் பண்ற ஆக்கள் வந்து அவங்க இங்க இருந்து உங்கள்ட்ட வீடியோ எடுக்க வரைக்குள்ள நீங்க முடிஞ்ச வரைக்கும் விட 100% உண்மையா இருங்கோ. மற்றது வீடியோவுக்கு கூப்பிடும் வரைக்கும் வந்து உங்களோட சோகங்களை கவலையில சொல்லி போட்டு வீடியோவுக்கு வந்தவனு வந்து பிள்ளையா கதைக்கிறது, பொய்யா சொல்றது, அதால வந்து சங்கடப்படுத்துறது, திருப்பி அதே வந்து ஃபேக் ஐடிக்காரர் வந்து தங்களுக்கு சாதமா பயன்படுத்தி கிருஷ்ணா இப்படி கதைச்சது. அதுதான்டாப்பா ஏன்டா இப்ப எந்த குணம் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சவங்களா அறிஞ்சவங்களா உண்மையை சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா. நான் அவ்வளோ அவரும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இப்போ பொய்யன்ற ஒன்று சொன்னால் உண்மையாக இப்போ பற்றி கொண்டு வந்துடும். நானும் பிறகு எல்லாம் கண்டபாட்டு காய்ச்சிடும், அது பிறகு பிரச்சனையாக போடும். அதுதான் இப்ப அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை பெறக்கூடாதுன்னு சொல்லி அதுல உங்களுக்குமே வந்து மரியாதை கெடுதான். இப்ப நீங்கள் ஒரு வீடியோக்குள்ள போயிட்டு இப்படி என்று சொல்லிக்குள்ள வந்து உங்களுக்குமே ஒரு இதுதான். அப்ப அதை விட வந்து நீங்க எழுதுங்க வந்து நீங்க நிக்கிற மாதிரி வீடியோ வந்து உடனே ரிமூவ் பண்ணவுமே இல்லாது. எப்படியுமே உங்களுக்கு முதலாவது வட்டம் காசு உண்டு கேட்கல, அந்த காசு வந்து யாருக்கு கொடுத்தது என்று சொல்லி காசு தந்தவங்க வந்து காட்டிக்கும் சொல்ல வேண்டியது அவைட்ட கடமை. அதை வந்து ரிமூவ் பண்றது வந்து கஷ்டம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோன்னு சொல்றது வந்து நார்மலா பாக்குற 40 நிமிஷம் வீடியோ வேற அதுக்கு பின்னால நிறைய ப்ராசஸ்
எல்லாத்தையும் கடந்து செய்யறது வழியில கொண்டு வரன்றது பெரிய விஷயம். அதால வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து சப்போர்ட் மற்ற என்ன மாதிரி கேம்பஸ்ல என்ன மாதிரி லவ் அலைஞ்சிட்ட என்ன மாதிரி அதானே பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி வருது இல்லையா இல்ல என்ன மாதிரி எதிர்பார்க்குறேன்னு சொல்ல வீடியோக்கள் எதிர்பார்ப்புகள் இங்கே யாரும் ப்ரொபோஸ் பண்ண கூடும் தானே அப்படி யாரும் பர்சனலா கேட்டா நம்பர் கொடுத்து விடுங்க. அதை இப்போ சரியா சரி ஐயா சந்தோஷம் என்ன சரி சந்தோஷம் வாழ்த்துக்கள் செய்யுங்க. ஓகே ஓகே ஐயா வாழ்த்துக்கள். ஓகே உண்மையிலே வந்து ரஜீவன் நல்லா கதைப்பான் நல்லா கதைப்பான். அப்போ என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை தானே. கடவுள் வந்துட்டு அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனையை வந்துட்டு கொடுத்துருந்தாலும் அவன் வந்துட்டு தன் ஒரு திறமையால் வந்துட்டு வாழ்ந்துன்னு இருக்கான். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு திறமையை வந்துட்டு கொடுப்பார். அப்போ அது என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கும் வரைக்கும் தான் அவங்களுக்கான அந்த கஷ்டம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கஷ்டம் வந்துட்டு நீங்கிடும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் எங்களோட வீட்டையை வந்து நாங்கள் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வீட்டை வேலை செய்ய வர அண்ணாரால் வந்து கேட்டிருந்தார் வந்து எனக்கு ஒரு இதை வந்து செஞ்சு தரும்படியாக. அண்ணன் சட்டையெல்லாம் கிழிச்சாச்சே கவியா சொல்லுக்கா அவளோட கழிச்சு சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 நாளாக வந்து நட்டவரைய கேட்டவாடி அண்ணன் சரியா கஷ்டம் அதிகம் செஞ்சு விட மாட்டேன் வீடியோ வந்து. அப்போ நானும் சொல்லி வந்து நான் செய்வேன் இப்போ இன்றைக்கு காலையில் இடத்துல போய் வேலை என்னம்மா இப்போ அப்போ முடியுமெண்டு விசாரிச்சு நிற்க ஆள் சொல்லிச்சு நாளை முடிக்கலாம்ண்டு. அப்போ அதே சொல்லி போட்டும் திரும்பவும் கேட்டுச்சா இல்லை என்னம்மா வீடியோ ஒன்று செஞ்சு விட மாட்டேலான்னு. அப்போ எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேருக்கு இப்போ வீடியோக்கள் எடுத்து போகிறோம் நம்மளோட வீட்டே வேலை செய்கிறான்னு ஒரு ஆள் இப்படி கேட்கும்போது கட்டாயம் அதை மறக்கலாது. அன்னைக்கு அங்கிட்ட மூளை என்ன கேட்ட மாதிரி உங்களுக்கு என்ன இப்போ உதவி வேணும் ஏன்னா வெளிநாட்டுக்காட்ட காசு அந்த நேரம் சொல்லிச்சு எவ்வளோ வேணும் ஒரு 15 லட்சம் ஆள் கேட்டுச்சு ஏன்னாப்பாண்ட பின்ன காசு இல்லாமல் 2 மனுஷன் வாங்க பொக்கெட்லேயே காசு வேண்டாம். ஆள்கிட்ட வீடியோ வந்து நாங்கள் போடல அது ஒரு இன்னொரு பிரச்சனையாக போய் அதை வந்துட்டு போடலை நாங்கள் பிரச்சனைகள் வேணான்றக்காண்டி. அப்போ ஆள் கேட்க ஆள் வந்து சொன்னார் என்னப்பா உதவி வேணும்ட்டு திருப்பி நாங்கள் தம்பியா வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வேணும்டா எனக்கு அவ்வளோந்தான். அப்போ என்னண்டாப்பா உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி நான் உதவியை கேட்குறேன்டா நீ என்ன படத்தை எடுத்து போட்டுட்டு ஆக்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு அனுப்ப சொல்லு ஆக்களை. அப்போ உண்மையிலே நான் இங்கே இருந்து அவ்வளோ சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உண்மையிலே எனக்கு அவ்வளோ தூரம் கோபம் வந்துச்சு. என்ன செய்கிறது தம்பிலாம் காய்ச்சி போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்களோட என்ன சொல்கிற சவரங்களும் கால் பண்ணி சொன்னாங்க நான் அந்த வீடியோ அந்த போடையில் என்னது சும்மா இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ கைதாசல் மிக்க வேண்டி கொஞ்சம் அந்த அளவில் பார்த்து விடு ஏன்னா தெரியுந்தா எப்படி சொன்னாண்டு அப்படி வச்சுக்கணும் காய்க்கணும். அப்போ வந்து நாங்கள் சொன்ன அந்த ஒரு ஆள் வந்து எங்களோட பிரதான மேஷன் அண்ணா தான். உண்மையிலே வந்து நீண்ட நாளாக வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆழம் வாங்க வந்து வேலை செய்கிறேன் 2 வருஷம் 2 வருஷமாக வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ வந்து அண்ணா வந்து என்னட்ட வந்து கேட்டிருந்தார் எங்களுக்கும் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சார் கணக்கு தேவையில் ஒரு 10 மாய் வந்தால் காணும் 10 ரூபா மாய் வந்தால் சமாளிக்கலான்ட்டு என்ன. அப்போ எந்த இடம் பண்ணா நீங்கள் முதல்ல தும்பலை அதாவது தும்பலைண்டா நம்மளோட ஊர் தானே நம்மளோட ஊர் தான். அப்போ வந்து என்ன மாதிரியா நீங்கள் இப்போ சொன்னீங்க என்கிட்ட வந்து ஒரு வீடியோன்னு போடுங்க சிரிக்காப்பா நீ வேலையை பாருப்பா சிரிக்கா ஏன்னா சொன்னீங்க எப்படி ஒரு வீடியோன்னு போடுங்க நீங்கள் என்ன மாதிரியான உதவி. ஒரு சிலர் வந்து இப்போ ஆரம் பிள்ளை லவ் பண்ணணும் வெளிநாட்டு பிள்ளைகள்ன்ற மாதிரி பம்பலாண்டு இல்லை சில வேலை உண்மையிலேயே பழத்தின் நிலைமையை பார்த்து சும்மா யாரும் ஒரு சின்ன அன்பளிப்பாக செய்யக்கூடும். முந்தியக்கா அப்படி நாங்கள் வீட்டை பிறகு ஒருத்தர் படியும் எனக்கு ஓமாம் சார்வக்கா போட்டு உண்மையிலேயே அவன்கிட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு 6 நாள் ஒரு சின்ன அன்பளிப்பு ஒன்று கொடுத்தது வந்த வகையில் யாரும் செய்யக்கூடும். செஞ்சால் அதை அவனுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையிலேயே நாளாந்தம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஆள் தானே உண்மையிலேயே. அதுவும் வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சுச்சுவேஷன் அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து ஆள் வந்து வேலைக்கு போக நிற்காதானே. அப்பாவை கூப்பிட்டு கேட்டேன்னு சொன்னால் அப்பா சொல்லுவா அவர் வரலாறு தெரியும் அப்பா கிட்டத்தட்ட அப்பாவோடைய வந்து நீண்ட காலமாக வந்து சேர்ந்து பயணிச்ச ஒரு ஆள் என்ன சும்மா ஒரு மாதிரி எப்போ அழிப்புன்னு சொல்லி லீவ் எடுப்பாங்க இன்றைக்கு வந்து தூக்கு காவடி எடுப்பாங்க ஒரு நாளைக்கு எடுத்து போட்டு மற்ற நாளைக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போ உங்களை பார்த்தா உண்மையாக அதிசயமாக தான் இருக்கு. அப்போ பாருங்க அந்த தூக்கு காவடி எடுக்கிறன்ற அவ்வளோ ஒரு மேல் நோய் போடுவி என்ன கணக்கு அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு வேலை இருந்தாலும் வந்து என்ன சொல்ற குடும்பத்துக்காக வந்து இவ்வளோ காலமாக வந்து பாடுபட்டு கொண்டு எத்தனை வயசு என்ன
அதை விட இப்போ சின்ன பேர் 20-21 வயசுலேயே கல்யாணம் கட்டிட்டுதல். ஆனா ஆள் பேர் இப்போ இத்தனை வயசு வந்து வீட்டு பொறுப்பு காண்டிடுறான். கட்டாயம் கட்டாயம் கலெக்டரோ இன்ஜினியரோ டாக்டரோ ஏதோ தண்ட வேலையை செஞ்சு தன்னால் முடிஞ்ச செஞ்சு சௌரங்களை பார்க்கணும் கொள்ளணும்னு இங்கே அதுவும் பேர் எல்லாட்டு உடம்புலையும் இதே மீறல் கிட்னின்னு இருக்கு. மாட்டு உடம்புல செக் பண்ணி பார்த்தா சீமேந்தும் கல்லும் மண்ணும் உண்மையாக. அது வந்து என்ன சொல்கிறேன், ஒரு சிலவங்க வந்து இந்த 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 இது என்னன்னு சொல்கிறேன் மணியாசி என்னன்னு சொல்லுவாங்க. நான் ஆக்கள் சில பேர் வந்து இதில் வச்சு தான் அந்த ஹோட்டலுக்கு வச்சுதாங்க. ஆனால் சில டைமில் ஆள் கூடுதலாக வந்து தண்டை கையை யூஸ் பண்ணி தான் நிறைய வேலைகள் வந்து செய்யுமாள். அப்படியான ஒரு என்ன சொல்கிற உலக காலம் வந்து குடும்ப பொறுப்புகள் முடிச்சுட்டு தான் தான் வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு சொல்லி 33 வயதாகியும் கூட குடும்பத்துக்காக வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். உண்மையிலே வந்து அப்பா சொன்ன மாதிரி அப்பாவுக்கு என்ன சொல்கிற அப்பாவோட வந்து நிறைய காலமாக வேலை செஞ்ச ஒரு ஆள். லீவ் எடுக்கவே மாட்டான் அப்படியான ஒரு ஆள். உண்மையிலே வந்து வாழ்த்துக்கள். உங்களோட சேவைகள் வந்து உண்மையாக அளப்பெரியது. அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்க எப்படி ஒரு வீடியோ ஒன்று ஓடுங்கன்னா அது உண்மையாக பகடியாக கேட்டால் இல்லையாண்டு இல்லை இருந்தாலும் உண்மையாக நாங்கள் கதை கேட்கல சீரியஸாக கதைப்போம். ஏன்னா அதுக்காண்டி யார்ட்டையும் எதிர்பார்க்குறேன் இல்லை. ஆனால் உண்மையான ஒரு இந்த உழைப்புக்கு சில சன்மானங்கள் கிடைக்கும். ஏன்னா கிடைக்கும் ஏன்டா சொன்னாங்கடா வீடியோக்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து இப்படியான ஒரு விஷயங்கள் ஓயாதால. அதை விட இப்போ எங்களோட வீடியோ பார்க்குறவங்களும் வந்து ஒரு பலதரப்பட்ட அதான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு பலதரப்பட்ட கோணங்களில் இருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து இப்படியான ஒரு வேலை செய்கிறவங்கள ஊக்குவிக்கணுமன்ற நோக்கத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிற கஷ்டப்படுறவங்க அந்த அப்படி நிறைய இதான இருங்க. இப்போ உண்மையிலே வந்து குடும்பத்துக்கு வந்து ஆள் ஒரு ஆள் தான் எல்லாரையும் கவனிச்சு கொண்டே இருக்கு. வேலாட்சி பெரியார் கொண்டாட லவ் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அந்த சிந்தனைகளில உழைப்பு தரம் முன்னாள் கூட யாரோ கேட்டதை வேணாண்டு இந்த சந்தில இல்லை அவடத்தில். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அன்றாடம் வேலை செஞ்சு ஒரு 3000-3500 சம்பளத்தை எடுத்து இப்போ வந்து நாங்கள் இப்போ வீடியோவிலே வந்து நிறைய விஷயம் காய்ச்சிருந்தோம். இப்போ வந்து நாட்டில் வந்து இருக்கிறக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் வந்து பயங்கரமானது தானே. உண்மையிலே வந்து 3000-3500 காசுன்றது வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடவே காணாது. ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ உண்மைதானே. அப்போ வந்து அப்படியான நிலைமையில் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து எதிர்நோக்குறீர்கள்? முதலாவது கேள்வி பக்கம் பாரு வேறு கஷ்டம் சொன்னால் இப்போ ஆள் வந்து நிறைய கதைக்காது. அதை கதைக்கும் போது டக்குண்டு பகடியாக காய்ச்சி போட்டு போயிடும். உண்மையிலே வந்து இப்போ வீட்டில் எத்தனை பேருண்ணா நீங்கள்? 6 பேர். 6 பேரில் வந்து இப்போ எத்தனை பேர் கல்யாணம் கட்டான் இருக்கு? 2 பேர் இருக்கு. தங்கச்சி அக்கா என்ன அக்காவும் நீங்களும் கல்யாணம் கட்டான் இருக்கு. அக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 33 பேர் அக்கா 40-42 பேர் 42 நீ கல்யாணம் பண்ணி செய்யறா யோசிச்சு பாருங்க. அதான் மற்றவங்க எல்லாம் கட்டிட்டாங்கண்ணே. எத்தனை தம்பியார்கள்? 2 அண்ணாவும் 2 அக்காவும் அவங்கெல்லாம் கட்டிட்டாங்க. மற்றத மேசன் வேலை செஞ்சு யோசிச்சு பாரு. வீட்டு செலவை பார்த்து கொண்டு ஒரு 1000-1500 சேமிச்சு ஒரு நகை செய்யறேன்னு சொன்னா எத்தனை மாசம் தெரிஞ்சிடலாம். இப்ப போற விலைக்கு வருஷம். அதான் அப்ப என்ன செய்யுது உண்மையா நிலைப்பாடு உண்மையா அப்படிதான். அதை விட ஆள் வந்து குடிவரி ஒன்றும் இல்லை. குடிவரி ஒன்றும் சும்மா வெத்தில வாக்காது வேலை கலைப்புக்கான வேலைக்கு போடுறாங்க. ஆள் அந்த குடிவரி ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த உழைப்பு வந்து அந்த குடும்பத்தின் ரேஞ்சுக்கு 10 நல்ல பிள்ளைன்றதாலே ஆளை வந்து பழம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பழம்னு சொல்கிறது ஆளை வந்து ஒரு குட்டியா சோட்டா அந்த ஒரு செல்ல பேரை வந்து பழமண்டு கூப்பிடுவாங்க. பழமண்டா பழம் தானே அவ்வளோ. அப்போ நீங்களும் வந்து ஒரு சில விஷயம் வந்து காய்ச்சா தானே. இப்போ நம்ம யோகா செய்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு அந்த படித்தானப்பா. இது வந்து இதில் ஒரு இது பக்கம் இல்லை. நீங்கள் வீட்டை வேலை செய்ய வரா நீங்கள் உழைச்சி சாப்பிட்றாள். அதாவது உண்மையாக எங்களை கூட நக்கலாக சொல்லுவாங்க நாங்கள் உழைக்க அதிகம் உண்டு. நீங்கள் எல்லாம் உழைச்சி சாப்பிட்றாங்க. வெக்கேக்கன்னு வேறு செஞ்சு உழைக்கிறாங்க. அதோட எங்களை வீடியோவில் வந்து பலதரப்பட்ட வீடியோவில் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க நிறைய பேர். அந்த வேலை தெரியும் நீங்கள் வந்து வேலை செய்கிற ஆள் தொழிலியாக வந்து வேலைக்கு வர ஆள்னு சொல்லி உண்மையிலே பழத்துக்கு சில உண்மை அந்த உழைப்பை விரும்பி செய்ய விரும்புகிறாங்களே. ஒரு சின்ன அன்பளிப்பு தான் நாங்கள் ஆளை இங்கேயே கூப்பிட்டு வச்சு நாங்கள் அதை என்ன பிரச்சனை ஆள் வந்து இப்போ அந்த 6 பேர்னு சொல்லிக்கல எப்படித்தான் தெரியாது. இன்னும் உழைச்சோண்டு போனாலும் பிள்ளைக்கு உண்மையாக ஒரு அடங்காத வீடியோவில் கேட்டு கொண்டு நிற்கிறோம். சிலவங்க வந்து இப்போ வேலை செய்கிறவன்ட்டு அட குப்பையாக இருக்கும்னு சொல்லி இதை கதைக்கு செய்ய மாட்டான். ஆனால் ஆள் வந்து அது ஒன்றுமே இல்லை. தான் வந்து செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி வந்து ஆள் வந்து யோகா கதைக்கும். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிற
நார்மலாக எங்களோட வந்து பகுதியாக கேட்டிருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு டச் ஆனு சொன்னால் யாராக இருந்தாலும் கஷ்டம்ன்றது வந்து உண்மை தானே அப்பா ஓ அப்பாவும் இல்லைன்னு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வெளிப்படுத்துறீல்ல. ஆனால் அப்பாவுக்கு வந்து உங்களோட நிலவரம் வந்து ஃபுல்லாக வந்து தெரியும். அது வந்து அப்பா சொல்கிறார் சின்ன வயசுலேயே வந்து அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பத்தோட ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பாடுபட்டு தெரியுங்க என்ன உண்மை அப்போ வந்து உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது. அண்ணா வந்து தும்பலான் அப்பாவோட வந்து சொல்லிட்டேன். உண்மையில வந்து சந்தோஷம். அப்போ வந்து எவ்வளோ காலமாக இந்த ஒரு வேலை வந்து செஞ்சு கொண்டிருக்கீங்க? ஒரு 15 வருஷமா இந்த ஒரு வேலை தான் மேசம் வேலை தானே. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லேபராக இருந்து 15 வருஷமா தெரியும் இந்த வேலையை செய்தாலும் சரி பிள்ளைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னென்று வேறு முன்னேற்றம் உண்மையாக குடும்பத்தை 6 பேரை வச்சு இழுத்தோண்டு போவே இல்லை. அப்போ இந்த நாளே உழைப்புள்ள வந்து இதெல்லாம் செய்து கொள்ளேல அப்பா அப்படியான ஒரு ரேஞ்சில் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் கதைப்போம் வேண்டி வந்து ஆள் வெக்கப்பட்டு நிற்கிறான். இதில் வெக்கப்படுறது எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. உண்மையான இழப்பாடு இருக்கம் கஷ்டம்தான். 42 வயதாச்சு அக்கா ஒரு ஆள் இருக்குன்றதுக்குள்ள யோசிச்சு பாருங்க கஷ்டம்தான். அதான் அப்படியான ஒரு நிலைமையில அண்ணா வந்து காய்ச்சிருந்தா நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. உங்களோட வாயில் உங்களோட குரலை கேட்க ஆசையாக அஞ்சல் வாங்க அவங்களும் பார்க்க பக்கம் சொல்ல மாட்டாரு இல்லைங்க எல்லாம் நம்ம ஒரு சிக்கல் இல்லை.